அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் கஷ்டப்படும் பொழுது அல்லாஹ் நாடியவர்களை தவிர நாம் கஷ்டப்படும் பொழுது பலர் நம்மளை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். நாம் சந்தோஷமாக இருந்து அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் பொழுது இது உங்களுக்கு தேவையா, இவர் என்ன இப்ப ரொம்ப ஆட்டம் போடுறாரு, இப்படியெல்லாம் சொல்ல வருவார்கள். ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள், மகிழ்ச்சியை பிறர் தர மாட்டார்கள். அதிகமானவர்கள் உங்களது மகிழ்ச்சி அதை அவர்கள் எதிர்பார்க்கவும் இல்லை, அதை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதும் இல்லை. மகிழ்ச்சி நாம உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு கஷ்டம் வருது, ஒரு கவலை வருதுன்னா உடனே ஒரு அமலை செஞ்சிடணும், ஒரு திக்ர செஞ்சிடணும். லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர். யாராவது ஒரு ஏழைக்கு உதவி செஞ்சு என்ன ஒரு கஷ்டம் கவலை வந்தால் நம்ம உடனே அதை சந்தோஷமா மாத்துறதுக்கு நிறைய நல்ல அமல்கள் இருக்கிறது. ஒரு தாய் தந்தைக்கு உபகாரம் செய்யுங்க, தாய் தந்தைக்கு துவா செய்யுங்க, அல்லது நல்ல நண்பர்களை தெரிவு செஞ்சு அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க, அல்லது யாராவது ஒரு ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுங்க. இப்படி கொடுக்கும் பொழுது அதில் எல்லாம் ஒரு சந்தோஷத்தை வைத்திருப்பான். இப்படியான சந்தோஷங்களை உருவாக்குங்கள், சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஹலாலான சந்தோஷங்களை யார் சொன்னாலும் எவர் சொன்னாலும் நீங்கள் ஹலாலான சந்தோஷங்களை அனுபவிப்பதை வெளிக்காட்டுவதை விட்டு விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் மகிழ்ச்சியை நாம் தான் நமக்குள்ளே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.